பிக் பாஸ்ல இந்த வாரம் பிரஜின் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். சாண்ட்ரா அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. பிரஜின் அவரை இந்த வாரம் வெளியேற்ற ரீசன் இதுதானா? அது மட்டும் இல்லாம குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க நிறைய பேர், அவங்களையே வெளியே அனுப்பல, ஏன் சிங்கிள் எவிக்ஷன் வச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க் இருக்க போதா, அந்த டாஸ்க்ல வீட்டுக்குள்ள மறுபடியும் பிரஜின் வர போறாரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீசன்ல மறுபடியும் கார்டுல ஆதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லலாம். இதுல பார்வதி, அரோரா, அதுக்கப்புறம் கம்ருதீன், இவங்க 3 பேருக்குள்ள நிறையவே சண்டைகள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இவங்கனால தான் நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுல இந்த வாரம் ரொம்ப குறைவான இடத்துல சுபிக்ஷா அவங்களும் கனி அவங்களும் தான் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அன்அபிஷியல் ஓட்டிங்லயே. ஆனா பிரஜின் அவரை அவசரமா வெளியே அனுப்பியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த ஃப்ரீ டாஸ்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டாஸ்க் வரும்போது மறுபடியும் பிரஜின் அவர் சாண்ட்ரா அவங்கள பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள வருவாரு. சொல்ல போனா வெளியே நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் சாண்ட்ரா அவங்கள்ட்ட போய் வெளியே எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களோட அவர் வீட்டுக்குள்ள போவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு ட்விஸ்ட்காக அவர் வெளியே அனுப்பி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கனி ஒவ்வொரு வாரமே தப்பிச்சுட்டே இருக்காங்க. நிறைய முறை கனி அவங்க குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கனி அவங்களை விட ரம்யா அவங்களும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இந்த எவிக்ஷன்ல இருந்து ரொம்பவே தப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் சீசன் 9 இப்ப வரைக்குமே விளையாடிட்டு இருந்த பிரஜின் அவர் 63வது நாள்ல வெளியே வந்திருக்காரு. அதாவது அவர் 28 நாள் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. ஒரு நாளைக்கு 2 lakhs பக்கம் சம்பளம் கொடுத்திருக்காங்களாம். பாதியில வெளியே வந்திருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு 10 லட்சம் பக்கம் சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல, நிறைய பத்திரிகையில இதை பத்தி எழுதியிருக்காங்க. பிரஜின் அவரு வெளியே செல்லாததுக்கு சாண்ட்ரா அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மயங்கி விழுந்தாங்க. அப்புறம் சரியாயிட்டாங்க. பிரஜின் அவர் உண்மையாவே வெளியில போறதுனால அவங்க என்ன செய்வாங்களோன்னு எல்லாரும் பயத்தோட இருந்தாங்க. அழுததோட அதை முடிச்சுட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் முறையா இவங்க 2 பேரும் ஒன்னா உள்ள அவங்க 2 பேரும் விட்டு கொடுக்காம விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க சொன்ன விஷயங்களை எதுவுமே செய்யல அப்படிங்கறதா மக்களோட கருத்தா இருக்கு. அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க ரெடியா இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த பிரஜின் அவரு சீக்கிரமா பேட்டி கொடுக்க இருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாண்ட்ரா அவங்கள பார்க்க அவர் மறுபடியும் வீட்டுக்குள்ள போவாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.